ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இட்லி வச்சு ஒரு இட்லி உப்புமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 இட்லியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா உடச்சி விட்டு ஒரு உப்புமா மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம். பருப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறையா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கடுத்ததாக இது கூடவே நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சின்னதாக நல்லா 2 ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நம்ம எவ்வளோ நிறைய போடுறோமோ அவ்வளவு உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஆனியனோட ஸ்வீட்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்புமாவில் சேர்ந்து சாப்பிடும்போது. ஸோ நீங்கள் ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க. ஆனியனை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவே நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்புமா நல்லா சூடாகிட்டு வரணும். சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து விட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி பொடியை மேலே தூவிக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அது நான் இது மேலே சேர்த்துட்டா நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாற வேண்டியது தான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.